சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் சிறப்பான சம்பவம் நடந்துச்சு நேற்று. ஸோ ஸ்டேடியம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து நம்ம பிளேயர்ஸ் வந்தது கூட வந்து வீடியோ எடுத்தாச்சு. ஸோ ருத்து சாண்டனர், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கான்வே இருக்கார், அப்புறம் மொயின் அலி வந்து வந்திருந்தார். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் சீன்ஸ் தான். அதுவும் வந்து நம்ம பிராவோ வரும்போது பயங்கரமாக ஸ்பெஷலாகவே கத்திட்டு இருந்தாங்க எல்லாருமே. நம்ம உயர்ந்த மனிதர் மிச்சலுக்கும் வந்து நல்ல ஃபேன் பேஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அதை வந்து ஏர்போர்ட்டில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ தலை டோனிக்காக தான் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மைக்கேல் எஸ்ஸி கிராஸாக அதை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படிலாம் இருக்க எல்லா பிளேயர்ஸும் வந்து சரி என்ன ஆட போகிறாங்க, எப்படி போகுது மேட்ச் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். ஸோ அதே நேரத்தில் நம்ம தலை டோனியோட என்ட்ரி வந்து பாருங்கள், வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த ஏர்போர்ட்டில் கொஞ்சம் பேர் தான் இருந்தோம், ஆனால் சத்தம் அப்படி கிடையாது, பயங்கரமான சத்தம். ஸோ இப்போ ஸ்டேடியம் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நம்ம பார்த்துருவோம். ஸோ வெயில் வந்து இழிச்சிட்டு இருந்துச்சு, இருந்தாலும் நமக்கு வந்து நல்ல ஒரு ஷெட்டான ஏரியா தான் வந்து கிடச்சிது. ஸோ ஷெட்டில் வந்து உட்காந்துக்கிட்டோம். பட் ஆனால் டீயில் இருந்தவங்கலாம் கண்டிப்பாக கறிக்கட்டையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செம்ம வெயில். ஸோ ஓரளவுக்கு வந்து அப்பர்லலாம் வந்து நல்லாவே வந்து ஷெட்டு வந்து காப்பாற்றிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ என்விரான்மெண்ட் வந்து வெயில் எவ்வளோ இருந்தால் என்ன, என்விரான்மெண்ட் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ கீழே பாருங்கள், பிராவோ வந்து எதோ எடுத்து வந்து கொடுப்பாரு. ஸோ பிராவோக்கு வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ தொடர்ந்து அப்படி பார்த்துட்டே இருங்க. ஸ்டேடியம் வந்து வேறு லெவலில் ஃபீல் ஆச்சு. ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் எல்லாம் சுத்தமாக இந்த மேட்ச்சில் வந்து அவங்க கம்பேக்கே கொடுக்க முடியல. என்ன பண்ணாலுமே வந்து எதுலேயுமே வந்து பின்னாடி அவங்களாம் வரவே முடியல. ஸோ விக்கெட்ஸ் வேறு அடுத்தடுத்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஸ்கோர் வந்து வேறு லெவலில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருந்தோம். நல்லாவே வந்து ருத்ராஜும் வந்து கேமை வந்து கொண்டு போயிட்டாரு. ஸோ கேப்டன் நான் தான், என்னை வந்து அவுட்டே நீ பண்ண முடியாது, என்னையை தாண்டி என்ன வேணால் பண்ணிக்கோன்ற மாதிரி நின்றுட்டார் ஃபுல்லாகவே. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. ரிஸ்வியும் வந்து கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி ஓரளவுக்கு பயன்படுத்தியிருக்காருன்னே சொல்லலாம். ரகானே இல்லாதது ஒரு பெரிய மன திருப்தியை கொடுத்துச்சு. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஸ்டேடியமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு மாசான சத்தம் வந்து எப்போவுமே கேட்டு இருந்துச்சு. அது நம்ம தலை டோனிது. அதுக்கடுத்து பாட்டு போட்டாங்க. வந்து எல்லாருக்கும் டிஷர்ட்ஸு பால்ஸ் எல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டுருந்தாங்க. சின்ன தலையும் வந்திருந்தார் டோனிக்கிட்ட பேசுகிறதுக்கு. ஸோ பெரிய தலையும் சின்ன தலையும் ஒன்றா பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மேபி அடுத்த வருஷம் சின்ன தலையை உள்ளே விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி நம்ம பெரிய தலை ஆடலை அப்படின்னா சின்ன தலையை கம்பேக் கொடுத்தாங்க, உள்ள ஏலத்தில் எடுத்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது என்னோடய கற்பனை, இது ஒரு ஃபேண்டசி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சின்ன தலை வந்து திருப்பி வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வர முடியுமா? ஏன்னா அவர் எல்லா இதுலேயும் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ அவ்வளோதான் ஸ்டேடியம் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.